டிஎம்எஃப் ஆரம்பிக்கலாங்களா? த மாஸ், த பிரம்மாண்டமான தார். எஸ், இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் தார் நல்லா தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஓல்டு தார், அந்த பழைய கெட்டப் வந்து அந்த கெத்து வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே ஃப்ரண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்ட்ரா அக்சரிஸ் நான் மாட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக வண்டி எடுத்தோன்னே 2016 மாட்டினது இது எல்லாமே. வண்டி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பம்பர் மாற்றிட்டேங்க, ப்ராட் பம்பரு. அண்ட் தென் ஏரியல் பார்த்தீங்களா, சரியான ஒரு ஏரியல், 2 ஹெல்லா லைட்ஸு. அடுத்தது இங்கே வந்து வின்ச்சு, மோட்டரைஸ் ரிமோட் வின்ச்சு. இந்த இடத்துல 2 சின்ன லைட்டுங்க. அதுக்கப்புறம் இன்ஜினை பார்த்துடலாங்களா? அடே எங்கள் அப்பா, ஆனால் இன்ஜினை கட்டுறது தான் மிகப்பெரிய மேட்டருங்க இந்த வண்டியில். ஐயோ, பானட் நீக்கு இல்லையா? ஓகே. ஓ, அந்த லாக் எடுத்து விட்டுட்டு தான் பானட் ஓப்பன் பண்ணணும். அப்படியே எங்கள் அப்பா, என்ன வெயிட்டுங்க பானட்டு. ரைட்டு, எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் மாட்டிருக்குது வேணுன்னா. இந்த வண்டியே ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது, நான் சொல்கிறேங்க. ரன்னிங்கில் சிஆர்டி இன்ஜினுங்க, 2500 சிசி. என்னங்க பிஹெச்பி தான் கம்மியாக போச்சு, 105 பிஹெச்பி. ஆனால் டார்க் 247 எண்ணம் டார்க்கு. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த பக்கம் போடுறேன் பாருங்க. ஓகே. அப்பா, ஒரு முரட்டுத்தனமான வண்டிங்க. ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸுங்க, சைடு இண்டிகேட்டர்ஸ். இப்போ தானே மலை வீல் போட்டோம். 235 70 சைஸ் காண்டினென்டல், நல்ல பெரிய பட்டன் இருக்கிற சைஸு. இந்த பக்கம் 2 லைட்ஸுங்க. இங்கே ஏரியல் சின்னதாக எஃப்எம் கேட்குறக்கு. எங்கள் அண்ணன் எஃப்எம் தான் அதிகமாக கேட்பார். தார் சிஆர்டிங்கிற பேட்ச்சு. ஃபுட் ஸ்டெப்பு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து சாஃப்ட் டாப்பு. அப்படியே வந்தீங்கன்னா டீசல் டேங்க்கு. எல்இடி லைட்டும் மாற்றிட்டோம். பேக்கில் 2 ரிவர்ஸ் லைட்டுங்க, அலாய் வீல். அப்படியே பேக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் வீல் கப், பழைய வீல் கப் கிடக்குது. ஜிப்பு எடுக்கணுமா? இன்னும் ஒரே மைனஸ்னால் ஜிப்பு இன்னர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். சின்ன உடம்பாக இருந்தால் கோத்துக்கலாம். இதுக்கால கோந்துட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுங்க. இதை வந்து நான் வண்டி உங்களுக்கு ட்ரையல் போகும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. ஓகே, பின்னாடி மீட்டர் அவ்வளோதானுங்க. இனி அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஆக்சுவலாக வண்டியில் பவர் விண்டோ வராது. நான் வந்து ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ செட் பண்ணிக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்பா, ஒரு ரவுண்டான மகேந்திரா ஷேரிங் ஆஸ் யூஷுவல் நார்மல். ஒன்றும் வரதுக்கு ஷேரிங் கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் உங்களுக்கு இது ஜீப்பு தானே, அப்புறம் காராக போச்சுங்க. ஒரு நார்மல் மீட்டர் வந்து அனலாக் மீட்டருங்க. இந்த பக்கம் ஹெட்லைட் மேலே ஓரக்கு. அப்புறம் நான் தனியாக சுவிட்ச் 2 வச்சுருக்கிறேன். சிங்கிள் டன் செட்டுங்க. ஆக்சுவலாக பையன் இதெல்லாம் அப்போ போட்டது. ஏசி வென்ட்ஸு, கீழே வந்து ஏசி சுவிச்சஸ், கீர்ஸு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 4 வீல் ட்ரைவ் உண்டான கீர் அங்கே வந்துடுதுங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜர் வந்துடும். ஹேண்ட் பிரேக்ஸ், இங்கே 2 கப் ஹோல்டர். அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா சன்சைடு. ஓகே, க்ளோ பாக்ஸ். இங்கே வந்து பிடிச்சிக்கு வந்துக்கிறதுக்கு, நல்லா ஸ்பீடாக போகும்போது பிடிச்சிக்கு வந்துக்கிறதுக்கு. அவ்வளோதானுங்க, சிம்பிளாக இருக்கும் தார். இனி அடுத்து நம்ம எடுப்போங்களா? வண்டி எடுத்துட்டு நீங்கள் ஓட்டலான்னு ஃபஸ்ட்டு கீருக்கெலாம் வேலையே இல்லைங்க. அப்படியே செகண்ட் கியர் விட்டு அப்படியே மூவ் பண்ண வேண்டியது தான். என்ன ஸ்கார்பியோக்கு தம்பியாச்சு. இன்ஜின் சும்மா உரும்பு எடுத்தோடனே தார் ரோட்லிங்கில் ஓட்டுறது. இதையே தார் ரோட்டுக்கு ஓட்டுறதுக்கு தான் ஏகப்பட்ட கார் இருக்கிறதாச்சு. 8 தடவை நான் ஓட்டுறது இந்த மாதிரி குண்டு குழியில் தான் விடணும். நல்லா மத்தியானம் சாப்பிட்டு 2 மணிக்கு நீங்கள் ஜீப் எடுத்து இந்த தார் வாங்கி இந்த ரோட்டில் விட்டிங்கன்னா ஜீரணசக்தி ஆகாதவங்களுக்குலாம் ஜீரணசக்தி ஆகிடுங்க. அப்பா எப்படிங்க, என்ன ஆட்டம் ஆடுது வேறுங்க. நிறவிட்டு போனாங்க. அடே எங்கள் அப்பா, எப்படி இருக்குன்னு வருங்க ரோடு. அதெல்லாம் ஒரு துளி எண்ணெய். அப்படியே எங்கள் அப்பா சாமி, என்ன போடுது போங்க.
அப்பா சும்மா ஆடுன்னு ஆடுதுங்க வண்டி. நிறைய வீட்டு போகலாங்க. அதில் செம்ம ஹெவி சஸ்பென்ஷன், அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாம் சொன்ன வச்சு கேட்க. ஆனால் வண்டி நல்லா முன்னாடி பானட் அழகாக தெரியுதுங்க. அது கரெக்டாக 2 லைட் வேறு முன்னாடி மாட்டிட்டுனுங்களா, அதனால் முன்னாடி இருக்கிற அந்த எவ்வளோ கிட்ட எட்ஜுக்கு வேணாலும் போகலாம். ஸ்பீட் பிரேக்கில் நல்லாவே தூக்கி போடுதுங்க. நீங்கள் லக்ஸூரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. தாரெல்லாம் வாங்கிட்டு, தாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் வண்டியை உங்களால் வச்சு ஓட்டவே முடியாதுங்க. எப்போவுமே டெய்லி யூஸ்க்கு லாங் பர்பஸ்க்கெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு வண்டி 2 வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 3வது சாய்ஸாக வேணால் நீங்கள் தார் வாங்கலாம். பட் ஆனால் இப்போ வந்திருக்கிற தார் இதை விடவே இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் நல்லா பண்ணி விட்ருக்குறாங்க. அதனால் தார் ரோட்டுக்கும் சரிங்க, இந்த ரோட்டுக்கும் சரி கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க வண்டி. நான் உங்களுக்கு அது கூடி சீக்கிரம் நான் ரிவ்யூ கொடுத்துட்றேங்க. அடுத்தது இந்த வண்டியில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 சிசி. என்னங்க ஒரு பிஹெச்பி தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய குறையாக தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு டார்க் 247 எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பிஹெச்பி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சிஆர்டி இன்ஜின் தான். ஆனால் உங்களுக்கு அந்த 4 வீல் டிரைவ் ஹைலாம் போட்டுங்க, ஹையை விட நீங்கள் லோ தான். லோவில் போட்டு எவ்வளோ பெரிய சேரு சகதி எதுக்குள்ளே சிக்கியிருந்தாலும் சரிங்க, சும்மா மாஸ் பண்ணிவிட்டு தலைவன் எந்திரிச்சு வருவான். அந்த அளவுக்கு சும்மா தேடிக்கிற போட்டு அமர்த்துறனுங்க. 60 70 அடேங்கப்பா, சும்மா இதாக எது மகேந்திரா ஸ்கார்பியோ மாதிரிங்க, சும்மா உருமுருன்னு உருமுதுங்க. புளி உருமுற மாதிரி உருன்னு வேறு மாதிரி போங்க ஃபீலு ஓட்டுறக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி ஒரு அலைவியில் போட்டால் மட்டும்தான் வண்டி சும்மா கெத்த ஆம்பளையாட்டு நிற்கிது. ஏமா அளவில் போட்டதுக்கு செம லுக்கு. இத்தனை வருஷமாக போடலின்னா பார்த்துக்கலாம், வண்டி வாங்கின தரேன் அதுக்கு நேரம் கிடைக்கல அளவில் போடுறதுக்கு. நான் வாங்கி தரேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வாங்கியே கொடுக்கல. நாடு பிஸியாகிட்டு விட்டுட்டு இப்போ தான் சரி கரெக்டாக நேரம் அமைஞ்சிருக்குது. எவ்வளோங்க 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க மொத்தம். 62,000 கிலோமீட்டர் இப்போ தான் செகண்ட் செட்டுக்கு டயர் ஓட்டிருக்குறோம். சரி அதில் வேறு நீ 15 ஓடுறதா 16 ஓடுறதான்னு ஒரே யோசனை வேறு. சரி கடைசியில் 16 போட்டுட்டேன். அளவில் மாஸ் லுக்கு வண்டி அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறங்க. இன்றைக்கி இந்த தார் பைசா உண்டு, இந்த கிரிச்சு முறிச்சு கொஞ்சம் அதெல்லாம் கேட்கும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ஃபீல் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்காதுங்க. ஜெய்ஜாண்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாண்ணா. ஆனால் ஒரு நிமிஷம் போனீங்கன்னா ரோட்டில் நின்று பார்ப்பாங்க யாராக இருந்தாலுமே. ஒரு செகண்டு வண்டி அதெல்லாம் கருப்பாக போச்சுங்களா, சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் வர்த்திக்கு ஒருக்கா நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி எடுத்துகிட்டு வந்து என்னென்ன வேலைகள் சொல்லி அத்தனை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அண்ணன் சின்ன அண்ணனுக்கும் சரிங்க, பெரிய அண்ணனுக்கும் சரிங்க, கரெக்டாக வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் டைம் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து A to Z எல்லாமே ஜென்ரல் செக்கப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்றதுங்க. அதனால் வண்டி எப்போவும் இப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படியே வருஷம் அப்படியே வண்டி நெகுன்னு வச்சுக்கிறதுங்க. வேறு என்னங்க அவங்க கம்பெனியில் மைலேஜ் கொடுக்குற சொல்கிறது பார்த்தீங்கன்னா 13 கொடுக்குறாங்க லோக்கலுக்கு. லாங்கு ஆவரேஜாக அவங்க சொல்கிற மைலேஜ். நம்மளுக்கு லோக்கல்லாண்டு லாங்குங்கிறது பெருசாக இந்த கோயம்புத்தூர் போயிருக்குதுங்க, பெருசாக எங்கேயும் போனது இல்லைங்க. அதுக்கப்புறம் 2 தடவை ஸ்டேட் போயிருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 11 கிடச்சிருக்குதுங்க, அதிகபட்சம் 11.5 வரைக்கும் கிடச்சிருக்குது. இந்த வண்டி எப்படி இருக்குது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓல்டு தார் யாராவது வச்சுருந்தீங்கன்னா, இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா வண்டி எப்படி என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே தார் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஆனால் அப்படியே போன ஒரு ஃபீலுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ அந்த குதி இப்போ இல்லைங்க தார் ரோட்டில். ஆனால் அந்த ஜீப்புக்கு உண்டான ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே 80 போயிட்டு இருக்குதுங்க. தார் பை சவுண்டு படப்படன்னு அடிக்குது. உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, காற்றுக்கு ஒரு 60-70 வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தாண்டினா தார் பை படப்படன்னு அடிக்குது.
ஜம்முன்னு போகுதுங்க வண்டி. மாஸ் பிரேக் நல்லா இருக்குது. தார் இது வரைக்கும் யாராச்சும் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் தார் ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் தார் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ரைடிங் கம்ஃபர்ட்டு, உங்களுடைய 4 வீல் டிரைவ் கம்ஃபர்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வேணால் உங்களுக்கு வேணால் ஒரு 4 வீல் டிரைவ் ஒன்று போட்டு ஏற்றி காமிக்கிறேன்னா ஏற்றி காமிச்சிட்றேன். பார்த்துருப்பீங்க குழியில் ஏற்றி இறக்கினது மேட்டில். இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா உங்களை காமிக்கிறோம் தார் இப்படியெல்லாம் ஓடு அப்படிங்கிறக்காக காமிக்கலான்னு காமிச்சேன். இன்னும் நிறைய ஆஃப் ரோடிங் இருக்குதுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு நான் வந்து வேறு ஏதாவது ஆஃப் ரோடு வீடியோ தனியாக நான் போடுறேனுங்க. நிறைய குண்டும் குழி சேறு சகதியில் ஓடுற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு ரிவ்யூ போடுறேன். கரெக்டாக மணி 6 போகுது. சூரியன் அட்டகாசமாக இருக்குதுங்க, வெளிச்சம், காற்று சவுண்டு அப்படியே தட தார் போய் அடிக்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எப்படி அடிக்குது ஒரு தார போய் பின்னாடி. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாரில் ஓவர் ஸ்பீடு போகாதீங்க. 80 ஹையஸ்ட் அவ்வளோதானுங்க. தார் ரோட்டில் 90-100 ஓட்டிங்க. ரொம்ப நீங்கள் படக்குன்னு லெஃப்ட் ரைட்டில் திரும்பினீங்கன்னா உண்மையாலுமே ஆளை கம்பி போடும் கீழே. ஏன்னா உங்களுக்கு வீல் பேஸ் ரொம்ப கம்மி, குட்டை சேஸு, அதனால் ஆளை தள்ளி போடும் கீழே. அதனால் தாரெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஆனால் இந்த ஓல்டு தார் பர்ஃபார்மன்ஸ் தான் மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸுங்களாம்மா. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஊட்டி போயிருந்தேங்க ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து ஊட்டியில் வந்து ஒரு கிளப்பே இருக்குதுங்க பழைய தாருக்கு வந்து. அங்கே வந்து மிதுன் 2 பேர் இருக்கிறாங்க. அடேங்க அப்பா, சும்மா ட்ரையல் கூட்டிகிட்டு போனாங்க வண்டிங்க. இப்போல்லாம் என்ன நான் வந்து மேட்டில் ஏற்றி இறக்கணுங்க. அவங்க ஓட்டினாங்க பாருங்க, ஓட்டு அப்படியே 5 அடி பள்ளம், கீழே இறங்கி மேலே ஏறுதுங்க. சில இடங்கள் 5 அடி பள்ளத்தில் அப்படியே தண்ணிக்கு விடுறாங்க. சீத்துன்னு தெரிக்குது. ஜோ சாமி, ஒரே நாள் அது பேக் சீட்டில் கோந்துட்டுங்க. அது இப்படி பார்த்த சீட்டுங்களா, இந்த கம்பி ஒரு கையில் பிடிச்சிட்டு கோந்துக்கிட்டேன். அப்படியே இந்த சீட்டையுமே கம்பி லெஃப்ட் சைடு சீட்டு மிதுன் ஓட்டுறாப்பிள்ளைங்க, லெஃப்ட் சைடு ரித்திக்கு தைரியமாக கோந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாப்புல. ஆட சாமி, அதுக்கு ரித்திக்கோட சேனல் இருக்குது, நான் கீழே லிங்க் கொடுக்குறேனுங்க. அதுக்கப்புறம் சில ஷார்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இதில் வந்துங்க. ஏந்தங்க நீ கொஞ்சம் ஆட் பண்ணி விட்றியா சில ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது. அப்படி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ ரித்திக் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றாப்புல. என்ன ஓட்டுங்க, அடே சாமி, 60, 70, 80ங்க வரன்னு பறக்கிறாங்க பாருங்க. குண்டும் குழி, மேடு பள்ளம், சேறு சகதி, முள், வார்த்தைகளே சொல்லவே முடியலைங்க. அப்படி ஒரு ஓட்டு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி என்னோடத்துல சொல்லுவாங்க. இந்த ஜெய் படத்தில் தான் அது என்ன படம், கண்கள் இருந்தால் சுப்பிரமணியபுரம், அதில் சொல்லுவாங்க மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. நான் தானேங்க வாழ்க்கையில் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன சரிங்களா, வந்து 2 நாளுங்க ஃபுல் ரெஸ்ட்டு. இந்த இடம் ஷோல்டரு கையை பிடிச்சிட்டே கோந்து கையொரு பக்கம் வலிங்க தொட. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அவங்களாம் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த மிதுன் வந்து சொன்னாப்பிள்ளைங்க, ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டார்லிங் கூட அந்த ஒரு பவர், அந்த ஒரு ஃபீலு, இதில் இருக்கிற அந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் புது வண்டியில் உங்களுக்கு இல்லையாம்மா. ஆனால் புது வண்டி கூட அதில் வந்து ஆல்ட்ரு பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இதனுடைய இது இல்லைங்களாம்மா, பழைய வண்டியினுடைய ஒரு ஃபீல் வந்து சுத்தமாக இல்லைங்களாம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு தாரில் நீங்கள் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாங்க. இப்போ பாருங்கள் 2016, 17 உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. இந்த வண்டி வாங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
11.5 லட்சம் வந்ததுங்க. அப்போ வந்து இதான் டாப் எண்டு சிஆர்டியில் ஏசி. இதில் ஆக்சுவலாக டிஇ விட்டாங்க, வித்தவுட் ஏசி, வித்தவுட் பவர் ஸ்டேரிங்கு. அது இன்ஜின் நல்லா தான் இருக்குங்க. அது என்னென்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கும். இந்த சிஆர்டிங்காட்டி கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் வண்டி. சும்மா அப்படி ஷோவாக ஓட்டிகிட்டு பந்தாக வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வகையில் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வருது. இது வரைக்குமே 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வந்திருக்குதுங்க. இப்போ இந்த 62,000 கிலோமீட்டர் சர்வீஸாக மேஜராக பண்ணிச்சுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா டயர் வெட்டையை போய் ஓட்டி சஸ்பென்ஸில் எண்டு பால் ஜாயிண்டெல்லாம் போயிடுச்சுங்க. அதனால் வந்து அதெல்லாம் மாற்ற வேண்டியதாக போச்சு. அதுவுமே மாற்றினாலும் உங்களுக்கு ஒரு 20 ரூபா. ஆனால் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜீப்புக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாமே சீப்புங்க. மஹேந்திராவில் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கிறனால எல்லாமே மேக் இன் இண்டியா. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஜாமானுக்கு ஆர்டர் வந்தாலுமே பெருசாக ரேட் வர்றது இல்லைங்க. பெரிய பில்லே உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதனால் தைரியமாக நீங்கள் தார் வாங்கி ஓட்டலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் முதல் சொல்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 2 வண்டி வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கீங்க லாங் போகிறக்கு அப்படின்னா நீங்கள் தார் வாங்குங்க. ஆனால் இந்த ஒரே காரை வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கேரளா எல்லாம் சென்னையெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அந்தளவுக்கு வண்டி சொகுசெல்லாம் இருக்காது உங்களுக்கு லாங் போகிறக்கெல்லாம். உங்களுக்கு ஒரு செடானாக இருந்தாலோ ஒரு எஸ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சொகுசு இருக்கும். பட் இது வந்து அந்த சொகுசு இருக்காது. நல்லா கெத்தாக வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஆஃப் ரோடிங் ஓட்டுறதுக்கு வச்சுக்கலாம். அடிக்கடி நீங்களும் ஓட்டி ஓட்டிங்கன்னா மிதுனை வேணால் ஜாயின் பண்ணி விட்றேன். மிதுனோட சேர்ந்து நீங்களும் ஓட்டுங்க. நல்லா ஆல்டர் பண்ணி வச்சு. அவங்க இன்ஜின்லாம் பவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னாங்க இன்ஜினு எல்லாமே சைலன்ஸ் எல்லாமே நல்லா பவர் பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டி இது. ஸோ அதனால தான் எந்த சேரும் சிக்கிறது இல்லைங்க. பட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குதுங்க வண்டி. ஆனால் உட்காந்துட்டு போகிறக்கே அந்த ஒரு மாஸ் அந்த 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 ஸ்கார்பியோவில் உட்காந்துட்டு போகிறதுக்கு மேலே உட்காந்துட்டு அப்படியே கெத்தா அதே மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்கார்பியோட தம்பியே தான். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு ஒரு லைக் ஒன்று போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு நான் வந்து நியூ தார் ரிவ்யூ கொடுத்துட்றேங்க. அடுத்து ஒரு சூப்பர் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு லைக் ஒன்று போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு ரெக்வஸ்ட்டு போய் நின்றுதுங்க. அதனால் வந்து மறக்காமல் ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மெயில் பண்ணுங்கள், மெயிலுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேனுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.